வணக்கம் மகளே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உலக நாடுகளின் பஞ்சாயத்து நாட்டாமை ஐயா ட்ரம்ப பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தூங்கி எந்திரிச்சோன்னா ஒரு புது புது சட்டமா கொண்டாந்து பெரிய உசுர வாங்குறாங்க. அதாவது இந்தியாவுக்கு மேல அவனுக்கு என்ன அப்படி ஒரு காண்டோ தெரியல. பின்புலத்துல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரோட வேளாண் பொருட்களை நம்ம வாங்க மாட்டேன்றோம். ரஷ்யாவிட்ட இருந்து என்ன வாங்காதன்னு சொன்னா நம்ம நிறைய அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க டயத்துல அந்த தூங்கி எந்திரிச்சா ஒரு பிரச்சனை சொல்லிடுறாப்ல. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னாப்புல, ட்ரம்ப்பும் நானும் பேச போறோம் அப்படின்னு சொல்லி உன்னை கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த யூரோப்ல இருக்க நாட்டுக்கு பூரா என்ன சொல்றான், நீங்க இந்தியாவுக்கு 100% வரி விதிங்க அப்படின்னு அவன் அங்க ஏத்தி விட்டுறான். இப்ப இருந்தாலும் என்னதான் சொல்ல வர்றேன் அப்படின்னு தெரியல. நேத்தா முந்தா நேத்து ரொம்ப தூங்கி எந்திரிச்சுவான் போல இருக்கு. எந்திரிச்சோன்னே இந்தியாக்காரனை இங்க வேலை பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு H1B விசாக்கு கிட்டத்தட்ட 88 லட்சம் கட்டினாத்தான் நமக்கு அந்த விசா கிடைக்கும்னு சொல்றாங்க. 88 லட்சம் கட்டிய நம்மள இந்தியாவுல இருந்து அமெரிக்க ஐடி கம்பெனி யாராவது எடுப்பாங்களா? எவனும் எடுக்க போறதில்ல. எடுத்து உனக்கு அதுக்கப்புறம் மாசம் மாசம் சம்பளம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பங்களாதேஷ் அதுக்கு $1000 கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்களுக்கு வரி சலுகை இருக்கு இல்லையா, டக்குன்னு அவன் போயிருவாங்க. சோ இந்தியாவுல டோட்டலா சோழியை முடிக்கிறதே ட்ரம்போட வேலை. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா டெல்லியில வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த 50% மாத்தினாங்க இல்லையா, அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கு இடையில என்ன ஆகி போச்சுன்னா, சைனா கதவை திறக்கிறான். அமெரிக்கா கதவை மூடிட்டானா சைனா திறக்கிறான். ஆனா சைனா அமெரிக்காவோட டேஞ்சர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனாவது ரொம்ப தூரத்துல இருக்கான். ஒரு 16,000 18,000 கிலோமீட்டர் கண்டு இருக்கான். இவன் நம்ம தலைமாட்டிலே இருக்கான். சோ அவன் பயங்கரமான டேஞ்சர். இந்தியாவில இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ அவர் என்ன பண்றாப்புல, அவரோட கேட்டை ஓபன் பண்ணி நீங்க விசா அப்படின்ற மூலியமா நீ இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஓபன் பண்றாப்புல. சரி, இது ரெண்டுக்கு நடுவுல மோடி மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாப்புலன்னு தெரியல. ஆனா 2 நாடுகளையும் நம்புறது பெரிய தவறு. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓரளவுக்கு அரசியல்ல பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் ட்ரம்ப் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷம் வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டா அடுத்த தடவை வர்ற அதிபர்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்தாங்க அப்படின்னா இவ்வளவு டாக்ஸ் எல்லாம் வேணாம், நிறைய வரி சலுகைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சோ அது வரைக்கும் நம்ம நாடை வந்து கண்ட்ரோலா கட்டுக்கோப்பா கொண்டு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜிஎஸ்டி வரி வேற குறைச்சிட்டாங்க. சோ சந்தைப்படுத்துதலை பொறுத்தளவு நம்ம வந்து யூரோப் சைடு போகணும். யூரோப் சைடு போகணுமா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இந்த விஷயம் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. என்ன தெரியுங்களா? திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருந்து வெளி மாநிலத்துக்காரன் பூரா கிளம்பிட்டான். ஏன்னு கேளுங்க, சம்பளம் வேலை இல்ல. வாரத்துல 2 நாள் தான்டா வேலை அப்படின்னு சொன்னா அவன் பார்த்தான். ஐயோ இவங்களே கஞ்சி செத்து கிடக்குறாங்க, இன்னும் இவங்க வேற யாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பூரா கிளம்பிட்டான். ட்ரம்ப் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் இது ஒண்ணுதாங்க.